அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க புரோட்டாக்கு ஒரு மட்டன் சால்னா வைக்கலாமா. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், கொஞ்சம் புதினா போட்டு தட்டி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் போட்டுட்டு, நம்ம அரைச்சிருக்கோம்ல அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் போட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசம் போக வணக்கிக்கலாம். இதில் 3 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாவையும் போட்டுட்டு கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் பட்டைத்தூள் போட்டு மட்டன் எலும்பு எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு ஒரு பெரட்டிட்டு 2 ஸ்பூன் தயிரை ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வணங்கி இருக்கணும். இந்த வணங்கினதுக்கு அப்புறம் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அரை முடி தேங்காய், 1 ஸ்பூன் கசகசாவை அரைச்சிக்கலாம். இதுக்கு 2 உருளைக்கிழங்கு, ஒரு 100 கிராம் பீன்ஸ் இருக்கும், அதையும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். கறி குழம்புல பீன்ஸ் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். கறி 3/4 வேக்காடு இருக்கும். இந்த ஒரு விசில் விடும்போது நல்லா வெந்துடும். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலை போட்டு சூப்பரான மட்டன் எலும்பு குழம்பு ரெடி ஆயிரும். இதை புரோட்டாக்கு சாப்பிட்டா ரொம்ப அடிப்பொலி.